நமது ஆண்டவரும் நல்ல மீட்பெருமாய் இருக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 6ஆம் வசனம். சங்கீதம் 23:6. நிச்சயமாகவே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும். நிச்சயமாகவே, உறுதியாகவே, மாறாமல் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும். கடந்த நாட்களிலே அதை தியானித்து வருகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரக்கூடிய தேவனுடைய நலமானவை, தேவனுடைய கிருபை, அது ஓடி வருகின்ற கிருபை, ஓடி வருகின்ற நலமானவை என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இவைகளை பெற்றுக்கொள்வதற்காக என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே நான் ஓடி வருவோம் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்று உங்களையும் என்னையும் இழுப்பது எது? அந்தகார சக்திகளா, ஆகாமியங்களா, அருவருப்பானவைகளா, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளா? யார் என்னை இழுப்பது? எந்த சக்தி என்னை இழுத்து கொண்டு இருக்கிறது? என்னை இழுக்கும் பரலோக சக்தியாக இருக்கிறதா? என் ஆண்டவருடைய இழுக்கும் தன்மை காந்தமாக என்னை கவர்ந்து இழுத்து கொண்டு இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி ஆண்டவரால் இழுத்து கொள்ளப்படுகின்ற பொழுது மாத்திரமே நாம் விழுந்து விடாதபடி இருக்க முடியும். நாம் நம்முடைய பலத்தினாலே ஆண்டவரை பற்றி கொள்வோம் என்றால் நிச்சயமாக கை நழுவி விழுந்து விடுவோம். அவர் என்னை பற்றி கொள்வார் என்றால், அவர் என்னை கரம் பிடிப்பார் என்றால் ஒரு காலம் கைவிட மாட்டார். கைவிடாத கர்த்தர், கைவிடாத நேசர், கைவிடாது கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிற நல்ல மேய்ப்பன் உனக்கும் எனக்கும் உண்டு. அவர் எது மட்டுமாக என்னை இழுத்துக்கொள்வார்? ஜீவன் உள்ள அளவும், அதாவது என்னுடைய ஜீவிய காலம் முழுவதிலேயும் அவர் என்னை இழுத்து கொள்ளும்படியாக, அவருக்குள்ளாக நான் அடங்கியிருக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்று தொடர்ந்து நாம் தியானிக்கின்ற பொழுது எபிரேய மொழியிலே நாம் பார்ப்போம் என்றால், ஜீவியம் என்னும் ஒருமை பெயர் அங்கு காணப்படவே முடியாது. எபிரேய மொழியில் ஜீவியம் என்னும் ஒருமை பெயர் இல்லவே இல்லை. ஜீவியங்கள் என்ற பன்மை பெயர் தான் உள்ளது. வேதாகமத்தின் மொழியே மிக அழகான நேர்த்தியான நடையாக இருக்கிறது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்ததல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ள என் ஜீவிய காலத்திலும் நித்தியத்தில் உள்ள என் ஜீவிய காலத்திலும் நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும். இதுதான் அதனுடைய பொருளாக்கமாக நான் கருதுகிறேன். ஆம், இந்த பூமியில் உள்ள என் ஜீவிய காலத்திலேயும் நான் எதிர்நோக்கி கடந்து கொண்டிருக்கின்ற நித்தியமாக என் ஆண்டவரோடு ஜீவிக்கின்ற அந்த ஜீவிய காலத்திலேயும் எனக்கு நன்மையும் நலமானவைகளும் கிருபையும் என்னை தொடருகின்றன என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்திற்குரியதாய் மாத்திரம் இருக்கும் என்றால் நாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 15:19 அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்பதாக சொல்லுகிறார். கர்த்தர் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இந்த உலக தேவைகள் அனைத்தையும் சந்திப்பது உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். பரிசுத்த மத்தேயு 6:33 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தானே குறிப்பிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறு உலக வாழ்க்கையை விரும்பாதவன் இறுதியில் நரகத்திற்கு செல்லும்போது மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பான். தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவர் இல்லாத வாழ்க்கை, அவர் என்னிலே தங்கி தாபரிக்கிறார், என்னை அரசாட்சி செய்கிறார் என்று நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் பரிதாபத்திற்குரியவர்களாக காணப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாகவே தேவனுடைய மிக சார்ந்தவை நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நம்மை தொடரும் என்ற விசுவாசம் நம்முடைய ஆவிக்குள் எப்பொழுதும் பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் பிசாசானவன் நம்மிடத்திலே வந்து சொல்லுவான், நீ தீராத வியாதியினால் பீடிக்கப்பட போகிறாய், உன்னை கவனித்துக் கொள்வதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை போன்ற எதிர்மறையான எண்ணங்களை உன் ஆவியில் புகுத்த முற்படுவான். சிலர் ஏதோ தேவன் மறித்து விட்டது போல தங்களுடைய முடிவை குறித்து கவலையுள்ளவர்களாக இருக்கிறோம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்பதல்லவா ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம். ஏசாயா 46:4 அதை வாசிக்கிறோமே.
ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 60 வயதான பின்னரும், அவர்கள் தாத்தாமாரும் பாட்டிமாருமான பின்னரும் கூட அவர்களை என் பிள்ளைகள் என்று தானே அழைப்பாள். நம்முடைய தேவனை பொறுத்த விஷயத்திலும் அப்படியே அவருக்கு பேரப்பிள்ளைகளாக அல்ல, பிள்ளைகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அன்றைய முழு உலகத்திலும் அவருக்கு இருக்கிற ஒரே பிள்ளை நீ மாத்திரமே என்பது போல நீ அவருக்கு மிகவும் விசேஷமானவனாயிருக்கிறாய். அவருடைய கவனம் முழுவதும் உன் பேரில்தான் இருக்கிறது. உன்னுடைய முடிவு மிகச்சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் உன்னுடைய முடிவை குறித்து மிகவும் கருத்துள்ளவராய் இருக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம் தேவப்பிள்ளையே, ஒருவேளை நீ சந்திக்கிற ஒவ்வொரு நெருக்கங்களும் உனக்கு பலகீனத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வந்து விடக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி பாடுகள், இப்படிப்பட்ட வேதனைகள்? இவை எல்லாம் தேவனுடைய அநாதி திட்டங்கள். உனக்கு நலமானவைகளை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்த ஆண்டவருடைய நினைவுகள், திட்டங்கள், தீர்மானங்கள், எண்ணங்கள் உனக்கு தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகளே, சமாதானத்துக்கானவைகளே என்பதாக இங்கே ஆண்டவர் அந்த வசனத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாகவே நன்மையும், அதாவது தேவனின் மிகச்சிறந்தவைகளும் இரக்கமும் என்னை தொடரும் என்று தன் நல்ல மேய்ப்பருக்கு பின் செல்லும் ஆடு கூறுகிறது. தேவ பிள்ளையே, நீ இந்த வரிசையிலே இருக்கிறாயா? அல்லது இம்மைக்குரிய நன்மைகளின் பின்னாக நீ இருக்கிறாயா? நீ அவைகளை தொடர முற்படுவாய் என்றால் அவை உன்னை விட்டு ஓடிப்போகும். நீ கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி கொண்டே இருந்து தேவ சமூகம் உன்னோட மிக நெருங்கி இருக்கும் நிலையிலேயே எப்பொழுதும் நீயும் நானும் ஜீவித்து கொண்டிருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை உன்னை சுற்றிலும் 1000 பேர் விழுந்து போனாலும் நீயோ தேவனுடைய வசனத்தின்படியே முன்னேறி சென்று கொண்டிரு. அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். தேவனுடைய மிக சிறந்த நன்மையும் இரக்கமும் தேவப்பிள்ளையே உன்னை பின்தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதே. ஒரு மனிதன் தான் மரிக்கும் முன்பாக எழுதி வைக்கும் உயில் அந்த மனிதனும் மரணத்திற்கு பின்பாக மாற்றப்பட முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடாகிய புதிய உடன்படிக்கை அல்லது புதிய உயிலை பொறுத்தவரையிலும் கூட அவ்விதமாகவே செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அதனால் அவர் பின்வைத்து சென்றுள்ள உயில் அல்லது அதை உடன்படிக்கை என்று சொல்லலாம், அதை மாற்றப்பட முடியாது. அந்த உயில் முத்திரையிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய அதிகாரத்தை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது ராஜாவினுடைய வார்த்தை. அங்கே அதிகாரமுடைய ஒரு வார்த்தை அது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக எனக்காக அதிகாரமுள்ள ராஜா தம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையாகிய அவர் உன் வாழ்க்கையிலே வாசம் பண்ணுகிறாரா? வார்த்தை மாம்சமானார், மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? உனக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறாரா? ஒரு நாளிலே நெப்போலியன் தன்னுடைய குதிரையிலே சவாரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது குதிரையானது வழியிலே அடம் பிடித்தது. நெப்போலியனை கீழே விழுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. அப்பொழுது அங்கே அருகிலே நின்று கொண்டிருந்த ஒரு போர் வீரன் ஓடி வந்து அந்த குதிரையை அடக்கி நெப்போலியன் கீழே விழாதபடி பாதுகாத்து கொண்டார். அப்பொழுது நெப்போலியன் தனக்கு உதவி செய்த அந்த போர் வீரனை பார்த்து சொன்னார், தளபதியே உமக்கு நன்றி என்று கூறி அவனுக்கு தன் நன்றியை தெரிவித்து விட்டு சென்றார். அந்த படைவீரன் நேரடியாக தளபதிகள் உணவு சாப்பிடுகின்ற இடத்திற்கு வந்தான். வாயிற்காவல் காக்கிறவனிடத்திலே நான் ஒரு தளபதி, ஆகவே என்னை உள்ளே அனுமதியுங்கள் என்று சொன்னான். அவன் விடாப்பிடியாக கூறிக்கொண்டு நின்றான். அப்பொழுது அந்த வாயில் காப்போன் சொன்னான், ஐயா, உன்னுடைய ஆடையிலே ஒரு நட்சத்திர சின்னம் கூட இல்லையே, நீ சாதாரணமான படைவீரனுக்குரிய சீருடையில் தானே இருக்கிறாய், ஆகையினால் உன்னை ஒரு தளபதி என்று நான் எப்படி உள்ளே அனுமதிப்பது என்று சொன்னார். நான் ஒரு தளபதி தான் என்று சொன்னார். யார் உன்னிடத்தில் அதை சொன்னது என்று கேட்டான் வாயில் காப்போன். அப்பொழுது அந்த போர் வீரன் சொன்னான், மாமன்னரான நெப்போலியன் தான் அதை சொன்னார் என்று பதில் கொடுத்தான். உடனே வாயிற்காவலன், அப்படியானால் உனக்கு நட்சத்திர சின்னம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி,
சீருடை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீ மாமன்னரின் வார்த்தை பார்க்கிலும் உனக்கு வாழ்க்கையில் பெரிதானது ஒன்றுமே இல்லை, ஆகையினாலே நீ உள்ளே செல்லலாம் என்பதாக அனுமதித்தான். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னிலே இருக்கின்ற பொழுது அடையாளங்களோ அத்தாட்சிகளோ தேவையில்லை. அவர் உன்னிலே வாசம் பண்ணுகிறார் என்ற உறுதிப்பாடு மாத்திரம் உனக்கு இருக்கும் என்றால் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் உன்னை தொடரும் என்று ராஜாதி ராஜாவானவர் உரைத்திருக்கிறார். உனக்கும் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னவர் சாதாரண மனிதன் அல்ல, சகல ராஜ்யங்களை உருவாக்குகிறவர், ராஜ்யங்களை உண்டாக்கி ராஜ்யங்களை விழத்தட்டுகிறவர், அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை பறிக்கிறவர், சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். அவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் இரக்கமும் உன்னை தொடரும் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லியவர் உன் வாழ்க்கையில் வாசம் பண்ணுகிறாரா என்பதை மாத்திரம் நீ ஒவ்வொரு நாளும் நிதானித்தறிய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 23:6 வாரங்கள் என்றோ மாதங்கள் என்றோ வருடங்கள் என்றோ கூறப்படாமல் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்றே கூறப்பட்டுள்ளது. இந்த பூமியில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் இந்த ஜீவிய காலத்தில் நாம் நம்முடைய நாட்களை எண்ண வேண்டும். எங்களை நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்பதாக மோசே ஜெபிப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் நாம் நம்முடைய நாட்களை எண்ணுவோம் என்றால் நம்முடைய வருஷங்களை ஒரு கதையைப் போல வீணாக கழித்து போட மாட்டோம். எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அநாதியான கர்த்தருக்கு முன்பாக என்றென்றும் நிலைத்திருக்கிற தேவனுக்கு முன்பாக மோசே ஜெபித்தது போல நாங்களும் இந்த ஜெப வாழ்விலை நிலைத்திருக்க என்றென்றும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நாட்களை நாங்கள் ஞானமாய் செலவிட, ஞானமாய் எண்ண தேவன் எனக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆம் தகப்பனே, எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய நன்மையும் கிருபை எங்களை தொடருவதற்கு எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.